எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் 3 மினிட்ஸ் வீடியோஸ். இந்த வீடியோவில் நவராத்திரி 2025 எங்கள் வீட்டு கொலூரிக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு 11 நாள் நவராத்திரி வந்திருக்கு. நார்மலாக நமக்கு 10 நாள் தான் இருக்குங்க. இந்த டைம் ஏன் 11 நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வர்ற அந்த டைரக்ஷன்ஸும் டைமிங்ஸும் பொறுத்து தான் இந்த டேஸ் கால்குலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்துட்டு ஒரு திதிங்கிறதுக்கு 23 ஹவர்ஸ் 37 மினிட்ஸ் அப்படின்னு இருக்குமாமாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நமக்கு அந்த தசமி திதிங்கிறது அக்டோபர் 1 அன்றைக்கி சாயந்தரம் ஆரம்பித்து அக்டோபர் 2 அன்றைக்கி சாயந்தரம் தான் முடியுதுங்களாமாங்க. அதனால தான் நம்ம இந்த டைம் இந்த 11 டேஸை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நவராத்திரியோட கதையை வந்துட்டு மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வதம் பண்ணதோட ஸ்டோரியாக தான் இருக்கும். அவன் வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் வந்து அவனை போய் வதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தேவர்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். அவன் வந்து பார்க்குறக்கு பாதி மனுஷ உருவத்துலேயும் பாதி எருமை மாடோட உருவத்துலேயும் இருப்பானாமா. அப்போ வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா தேவர்கள்லாம் சரி பொண்ணு தானே வதம் பண்ணணும், அதனால் அம்மன் போய் போர் பண்ணட்டும்னு சொல்லி அவங்களை அனுப்புவாங்க. ஒரு 3 நாள் அம்மன் போய் போராடுவாங்க. ஆனால் அவங்களால ஜெயிக்கவே முடியாது. அதனால் அடுத்த 3 நாள் லக்ஷ்மி அனுப்புவாங்க. அவங்கனாலையும் போய் போர் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஸோ கடைசி 3 நாள் சரஸ்வதி அனுப்புவாங்க. அவங்க போய் போர் பண்ணியும் ஜெயிக்க முடியாது. அதனால் அந்த 10வது நாள் தான் அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேரும் சேர்ந்து மகிஷாசுர மர்தினியாக மாறி போய் அந்த அரக்கனை வதம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் எல்லாமே வந்துட்டு மைசூரில் இருக்கிற சாமுண்டி ஹில்ஸில் தான் நடந்திருக்குங்கிறதும் அந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் தான் இந்த மகிஷாசுரனை வதம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மைசூரில் வந்து இந்த தசரா பண்டிகை ரொம்ப சிறப்பாக இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த 3 அம்மனும் சேர்ந்து 9 நாள் கஷ்டப்பட்டு இந்த அரக்கனை வந்து போராடி வதம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து அவங்களையே நவதுர்கையாக நினச்சி நம்ம வீட்லேயும் 9 படி வச்சு அதில் எல்லா சாமி பொம்மைங்களையும் எடுத்து வச்சு நம்ம இந்த கொலு பண்டிகையை கொண்டாடிட்டு வரோங்க. நாங்கள் வந்துட்டு எங்களோட வீட்டில் பார்த்திங்கன்னா கலசம் வச்சு அதில் இந்த 3 சாமிக்குமே வந்துட்டு 3 வகையான அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ அம்மன் இருக்கும்போது அவங்க கையில் வந்து ஒரு திரிசூலம் இருக்கிற மாதிரியும், லக்ஷ்மி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து காயின்ஸ் எல்லாம் அதாவது காசு வர மாதிரியும், சரஸ்வதி இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு வீணை இருக்கிற மாதிரி வச்சு அந்த 3 நாளும் வழிபாடு பண்ணுவோம். அப்புறம் அந்த 10வது நாள் பார்த்திங்கன்னா அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கும் உண்டான அந்த ஆயுதங்கள் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த கலசத்துலேயே வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டு இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எங்களோட மெயினான அந்த 9 படியில் வந்துட்டு எல்லா சாமி பொம்மைங்களையும் எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் வந்துட்டு ஒரு தாத்தா பாட்டி செட்டு மாதிரி வந்து ஒன்று வச்சுருப்போங்க. அந்த தாத்தா பாட்டி செட்டு வச்சதுக்கு உண்டான ரீசனே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்பி இல்லை. என்ன தான் வயசானாலும் வந்துட்டு அவங்களோட சொந்த காசில் தான் வந்துட்டு அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. யாரையுமே எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் டினோட் பண்ணுற மாதிரி ஒரு தாத்தா பாட்டி செட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்கிற ஒரு கல்யாண செட்டும் சேர்ந்து நாங்கள் வச்சுருந்தோங்க. இதுதான் வந்து எங்களோட வீட்டு கோலும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இது உங்களுக்கு 3 மினிட்ஸ் வீடியோஸ். நன்றி, வணக்கம்.